வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தங்கு ஜஃப்ருல் விவகாரம். பாகிஸ்தான் ஹரப்பான் பாரிசான் நேஷனல் ஒத்துழைப்பை மறுபரிசீலனை செய்வீர். அம்னோவிலிருந்து விலகி பிகேஆர் கட்சிக்கு தாவியிருக்கும் வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அசீஸை ஓர் உறுப்பினராக அக்கட்சி ஏற்றுக்கொள்ளுமானால் பாகிஸ்தான் ஹரப்பான் பாரிசான் நேஷனல் ஒத்துழைப்பை அம்னோ மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கிடா மாநில அம்னோ தொடர்பு குழு இன்று கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அம்னோவின் உச்சமன்ற உறுப்பினராகவும் கோத்தராஜா தொகுதி தலைவராகவும் இருந்த தங்கு ஜஃப்ருல் அம்னோவிலிருந்து விலகிவிட்டதாகவும் பிகேஆர் கட்சியில் இணையப் போவதாகவும் நேற்று அறிவித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தில் ஆட்சி அமைப்பதற்கு பாகிஸ்தான் ஹரப்பானுக்கு ஆதரவு தந்து பக்கபலமாக இருக்கும் அம்னோவை சேர்ந்த ஓர் உறுப்பினரை பிகேஆர் கட்சி தனது உறுப்பினராக்கிக் கொள்ள முற்படுமானால் அந்த கூட்டணியுடன் பாரிசான் நேஷனலும் அம்னோவும் ஒட்டு உறவை வைத்துக்கொண்டு கொண்டாடுவதில் அர்த்தமில்லை. எனவே தங்கு ஜஃப்ருலை தனது உறுப்பினராக பிகேஆர் ஏற்றுக்கொள்ளுமானால் பாகிஸ்தான் ஹரப்பானுக்கும் பாரிசான் நேஷனலுக்கும் இடையிலான உறவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, அது ஓர் அவசர தேவையும் கூட என்று கிடா மாநில அம்னோ தொடர்பு குழுவின் தொடர்புத்துறை இயக்குநர் ஷேட் முகமது ஜொஹான் ரிசால் ஷேட் வலியுறுத்தியுள்ளார். அம்னோவிலிருந்து விலகி பிகேஆரில் இணைவது தனது சொந்த முடிவாகும் என்று வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அசீஸ் இன்று விளக்கம் அளித்துள்ளார். யாரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அல்லது வற்புறுத்தலினால் பிகேஆரில் இணையவில்லை என்று தங்கு ஜஃப்ருல் குறிப்பிட்டார். அம்னோவிலிருந்து விலகியிருக்கும் தனது நடவடிக்கை குறித்து அதிகமாக பேச விரும்பவில்லை என்றும், தாம் எடுத்துள்ள இந்த முடிவு சாதாரணமானது அல்ல என்றும், ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவாகும் என்றும் தங்கு ஜஃப்ருல் தெரிவித்தார். பிகேஆர் கட்சியில் இணையும் தனது நோக்கத்தை அக்கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் தாம் தெரியப்படுத்தியிருப்பதையும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்தியாவில் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் என்று வர்ணிக்கப்பட்ட ஆடவர் ஒருவர் மலேசியாவில் பதுங்கியிருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் படைத்தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் உசேன் தெரிவித்தார். இந்திய போலீசாரால் வலைவீசி தேடப்பட்டு வந்த அந்த போதைப்பொருள் கடத்தல் மன்னன் இந்திய போலீசாரிடமிருந்து தப்பிக்க மலேசியாவில் பதுங்கியிருந்ததாக தெரியவந்துள்ளது. கடந்த மே 13ஆம் தேதி கோலாலம்பூரில் உள்ள ஒரு ஹோட்டலில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 30 வயது மதிக்கத்தக்க அந்த இந்திய பிரஜை பிடிபட்டதாக ஐஜிபி குறிப்பிட்டார். அன்றைய தினம் அதிகாலை 1:35 மணியளவில் புக்கிடாமான் போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் அந்த இந்திய பிரஜை தப்பிக்க இயலாமல் பிடிபட்டதாக தான்ஸ்ரீ ரசாருடின் தெரிவித்தார். இதனிடையே மலேசியாவில் பிடிபட்ட போதைப்பொருள் கடத்தல் மன்னனின் பெயர் நவீன் சீச்கார் என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த மே 28ஆம் தேதி அவன் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டு இந்திய போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளான் என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2 அமைச்சர்கள் பதவி துறந்ததைத் தொடர்ந்து அந்த இடங்களை உடனடியாக நிரப்புமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு நெருக்குதல் அளிக்க வேண்டாம் என்று ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் கேட்டுக்கொண்டார். பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி மற்றும் இயற்கை வள அமைச்சர் நிக் நஸ்மி அமட் ஆகிய இருவரும் பதவி விலகியதைத் தொடர்ந்து அந்த பொறுப்புகள் நிரப்பப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். ஒற்றுமை அரசாங்கத்தில் சக உறுப்பு கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள் பதவி துறந்தது மற்றும் டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் அம்னோவிலிருந்து விலகியது ஆகிய விவகாரங்களில் ஜாசேகா தலையிடாது என்று சிரம்பான் எம்பியான ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். அதேவேளையில் ஜாசேகாவிற்கு தொடர்பு இல்லாத இவ்விவகாரத்தில் கட்சியை தொடர்புபடுத்தி எந்த ஒரு அறிக்கையும் வெளியிட வேண்டாம் என்று கட்சி தலைவர்களுக்கு போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லாக் நினைவூர்த்தினார். பிகேஆர் தேர்தலில் தனது உதவி தலைவர் பதவியை தற்காத்துக் கொண்டுள்ள ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தொடர்ந்து மந்திரி பசார் பதவியில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று மாநில பாகிஸ்தான் ஹரப்பான் கேட்டுக் கொண்டுள்ளது. அமீருடின் ஷாரி மத்திய அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்று ஆருடங்கள் வலியுறுத்தும் வேளையில்
அவர் மாநில மந்திரி பசாராக தொடர்ந்து அப்பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சிலாங்கூர் மாநிலத்தில் பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் வீற்றிருக்கும் PKR, DAP மற்றும் அமனா ஆகிய கட்சிகள் கூட்டாக வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளன. அம்னோவிலிருந்து விலகி PKR கட்சியில் இணையப் போவதாக அறிவித்துள்ள அமைச்சர் ஜஃப்ருல் அப்துல் அசீஸை அம்னோவைச் சேர்ந்த பலர் குறை கூறி வரும் வேளையில் கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் தற்காத்து பேசினார். ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் எடுத்துள்ள முடிவு ஆச்சரியப்படுவதற்கோ அதிர்ச்சி அடைவதற்கோ ஒன்றுமில்லை என்று வெளியுறவு அமைச்சருமான முகமது ஹசன் குறிப்பிட்டார். அவரவர் தங்கள் அரசியல் பாதையை தேர்வு செய்து கொள்வதற்கும் தங்களின் அறிவு சார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கும் உரிமை உள்ளது என்று முகமது ஹசன் குறிப்பிட்டார். ஓர் அரசியல் கட்சி என்றால் மக்கள் உறுப்பினராக வருவதும் வெளியேறுவதும் வழக்கமான ஒன்றாகும். இதில் குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லை என்று முகமது ஹசன் தெரிவித்தார். பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் வாயிலாக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகையிலை பயன்பாட்டிற்கு எதிராக போராடி வரும் அந்த சங்கத்தின் கல்வி மேம்பாட்டு பிரிவு அதிகாரி NV சுப்பாராவிற்கு புகையிலை எதிர்ப்பு நாயகன் எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. புகையிலையை அடிப்படையாக கொண்டு சிகரெட் புகைப்பதால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களிடையே சுப்பாராவ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். சுப்பாராவின் சீரிய பங்களிப்பை கருத்தில் கொண்டு சைபர் ஜெயாவில் நடைபெற்ற உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அவருக்கு சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் இவ்விருதினை வழங்கினார். சுப்பாராவ் பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் தோற்றுநர் மறைந்த SM இட்ரிஸின் முதன்மை உதவியாளராக விளங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முறையான பயண ஆவணமின்றி மலேசியாவிற்குள் நுழைய முயற்சித்த 105 அந்நிய நாட்டவர்களை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாடு ஏஜென்சி தடுத்து நிறுத்தி அவர்களின் தாயகத்திற்கே அனுப்பி வைத்தது. போலியான டிரான்சிட் பயண டிக்கெட்டை பெற்று அடுத்த விமானத்திற்காக காத்திருப்பதைப் போல் அவர்கள் நடித்துள்ளனர். விமான நிலையத்திற்குள் சுற்றிக் கொண்டிருந்த அந்த 105 பேரின் நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு இடமானதைத் தொடர்ந்து அவர்கள் விமான நிலையத்திலேயே பிடிபட்டனர். அவர்களிடம் முறையான பயண ஆவணமில்லை என்பதால் நாட்டை விட்டு வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவி வரும் வெப்பமான வானிலை வரும் செப்டம்பர் மாதம் வரை தொடரும் என்று மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆய்வுத்துறையின் இயக்குநர் டாக்டர் முகமது இஷாம் முகமது அனீப் தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டை பாதிக்கும் வெப்பமான வானிலை அசாதாரண நிகழ்வு அல்ல. மாறாக ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஏற்படும் ஒரு சாதாரண நிலை. கடந்த மே 10ஆம் தேதி தொடங்கிய இந்த வெப்ப வானிலை செப்டம்பர் நடுப்பகுதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மணிரத்னத்தின் இயக்கத்தில் கமல்ஹாசன், த்ரிஷா, சிம்பு, ஜோஜு ஜார்ஜ், அபிராமி உட்பட முன்னணி நடிகர்கள் நடித்துள்ள டக் லைஃப் திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் நோக்கில் நடிகர் கமல்ஹாசன் மற்றும் நடிகை த்ரிஷா இன்று கோலாலம்பூர் வந்தனர். டக் லைஃப் திரைப்படம் வரும் ஜூன் 5ஆம் தேதி ஏக காலத்தில் உலகமெங்கும் திரையரங்குகளை அலங்கரிக்கவிருக்கிறது. இதனையொட்டி இன்று பிற்பகலில் கோலாலம்பூரில் உள்ள முன்னணி ஹோட்டல் ஒன்றில் DMY கிரியேஷன் ஏற்பாட்டில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய 70 வயது கமல் தம்முடைய மலேசிய ரசிகர்களுக்கு டக் லைஃப் நல்லதொரு விருந்தாக வழங்கவிருப்பதாக குறிப்பிட்டார். டக் லைஃப் என்ற இந்த குழந்தைக்காக தாங்கள் கடுமையாக உழைத்ததாகவும் அந்த குழந்தையை பாதுகாக்கும் பொறுப்பை இப்போது தமது ரசிகர்களிடம் ஒப்படைத்ததாகவும் கமல் கூறினார். ஹேராம், இந்தியன், விக்ரம் மற்றும் விஸ்வரூபம் உள்ளிட்ட பல படங்களில் தன்னிகரற்ற நடிப்பை வெளிப்படுத்தியவர் விண்வெளி நாயகன் கமல். இந்த தக் லைஃப் திரைப்படத்தில் தனது கதாபாத்திரம் தன்னிடம் உள்ள அனைத்தையும் எதிர்த்து போராடும் ஒருவர் என்று கமல் கூறினார். மலேசியாவில் மீண்டும் படம் எடுக்க ஆர்வமாக உள்ளீர்களா என்று கமலிடம் செய்தியாளர்கள் வினவிய போது கடந்த காலத்தில் இங்கு பல காட்சிகளை படமாக்கியதாகவும் எதிர்காலத்தில் அவ்வாறு செய்ய தயாராக இருப்பதாகவும் பகிர்ந்து கொண்டார். நான் இங்கு பலமுறை வந்திருக்கின்றேன். எனக்கு மலேசியாவில் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். கலாச்சாரம் மற்றும் மொழியை விட நாங்கள் அதிக விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் என்று தாம் நினைப்பதாக கமல் பதிலளித்தார். செய்தியாளர் சந்திப்பை தவிர
இன்று மாலையில் மை டவுன் கோலாலம்பூரில் நடைபெற்ற ரசிகர்களுடனான சந்திப்பிலும் கமல் பங்கேற்றார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.